என்னடா நடக்குதுங்க? ட்ரெய்லர் அது பாட்டுக்கு ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம தலைவர் அனிருத் தனியா கத்திட்டு இருக்காரு. தலைவரே அனிருத் ஐயா, என்னையா பிஜிஎம் இது? உங்ககிட்ட பவர் ஹவுஸ்ன்ற எவ்வளவு நாள் ஆனாலும் நின்னு பேசுற ஒரு செம்மையான ஐட்டம் இருக்கு. ஒன்னு பவர் ஹவுஸ் சாங்கோட பிஜிஎம் யூஸ் பண்ணி சேம் மை நேம் அப்படின்ற லைன் வரப்போ என் பேரு தேவா தான், எனக்கு இன்னொரு பேர் இருக்கு அப்படின்ற மாதிரி தலைவரை சொல்ல வச்சிருந்திருக்கலாம். அப்படி இல்லையா பேக்ரவுண்ட்ல சிக்கிட்டு வைப்ப போட்டு அந்த பீட்டுக்கு சிங்க் ஆகிற மாதிரி ட்ரெய்லரை கட் பண்ணிருந்தாங்கன்னு வைங்களேன், அதுவுமே பாக்குறதுக்கு செம்மையா இருந்திருக்குங்க. ஆனா தலைவன் ஏதோ ஒரு பிஜிஎம் எப்படியோ ஆரம்பிச்சு எங்கிட்ட கொண்டு வந்து முடிச்சு அது இந்த ட்ரெய்லர்ல போட்டு பயங்கரமா உழப்பி வச்சுட்டான். சீரியஸா அரங்க மாதிரி விசில் பறக்கவா, நீ என்ன தனியா கத்திட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தாங்க தோணுச்சு. ரைட்டுங்க, இன்னைக்கான இந்த வீடியோல கூலி ட்ரெய்லருக்கான 100% டீகோடிங் பிரேக் டவுன் வீடியோ தான் பார்க்க போறோம். நீங்க இந்த ட்ரெய்லர்ல மிஸ் பண்ண சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாம் இந்த ஒரு வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி கூலி மூவிக்கு யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ மறக்காம லைக் பண்ணிட்டு ட்ரெய்லர் எப்படிங்க இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு அப்படின்ற உங்களோட தாட்ஸை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ட்ரெய்லர் எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்றத வீடியோட எண்டிங்ல சொல்றேன். ரைட்டுங்க, கூலி மூவிக்கான அந்த டைட்டில் கார்டுல இருந்து வீடியோ ஆரம்பிச்சிடலாம். இந்த கூலின்ற டைட்டில் கார்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா இது ஃபுல்லாவே பயங்கர ரத்தக்கரையா தான் இருந்திருக்கும். எல்லாருக்கும் தெரியும் படம் ஏ சர்டிபிகேட். ஏ சர்டிபிகேட்னா நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்ல. இந்த படத்துல அதிகமான ஆக்ஷன்ஸ் அப்புறம் வயலன்ஸ் எல்லாம் இருக்கும். அப்படியே ரத்தத்தை தெறிக்க விட்டு இருந்தா அந்த மூவிஸ்க்கெல்லாம் ஏ சர்டிபிகேட் கொடுப்பாங்க. சோ அந்த வகையில இந்த கூலி மூவியும் ரத்தம் தெறிக்க பயங்கர ஆக்ஷனா இருக்க போது அப்படின்றத டைட்டில் கார்ட்லயே போட்டு காமிச்சிட்டாங்க. இங்க இந்த ட்ரெய்லரே சைமன் அதாவது நாகார்ஜுனாவோட அந்த வாய்ஸ் ஓவர்ல தாங்க ஆரம்பிக்குது. இங்க ஒருத்தன் பிறந்தவனே அவன் எவன் கையில சாகணும்னு நெத்தில எழுதிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம நாகார்ஜுனா சொல்லிருப்பாரு. இந்த ஒரு லைன் இவர் யார்கிட்ட சொல்ற மாதிரி இருக்கணும், மேபி இது நம்ம தேவா கிட்ட சொல்லாங்க. படத்தோட கிளைமேக்ஸ்ல எல்லா ஆட்டமும் முடிஞ்சு தேவா சைமனோட கதையை முடிக்க போகும்போது இந்த ஒரு டைலாக் நாகார்ஜுனா சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி நாகார்ஜுனாவே நெத்தில உன் பேர் எழுதிருக்கல, அதான் நீ என்ன முடிக்க போற, ஓ நெத்தில இன்னொருத்த பேர் தெரியுது, அவன் தான் தாஹா அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த படத்தை அங்கேயே முடிச்சுட்டு படத்துல நம்ம அமீர்கான் தாஹாவா என்ட்ரி கொடுக்குற மாதிரியான அந்த பங்கமான போஸ்ட் கிரெடிட் சீனை போட்டு காமிக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் இந்த ஷாட்ல வாகி டாக்கியை கையில வச்சுட்டு வர்றதுமே நம்ம சைமன் தான். அதை பார்த்தாலே ஹார்பர் அப்படின்றது நல்லாவே தெரியுது. சைமனுக்கு எல்லாமே இந்த ஹார்பர் தான் நினைக்கிறேன். அங்கேயே குடியும் குடுத்தனமா தங்கிட்டாங்க. நெக்ஸ்ட் இங்க ஷோபின் கையில பாத்தீங்கன்னா ஒரு டிஃபரெண்டான வாட்ச் இருந்திருக்கும். அதுவுமே பாக்குறதுக்கு கோல்ட் ஸ்டைல்ல தான் இருந்திருக்கும். பட் கவனிச்சு பாத்தீங்கன்னா அந்த வாட்சோட டைல ஷோபின் வித்தியாசமா திருப்பி இருப்பாரு. இது ஏதாவது இந்த மூவில முக்கியமான விஷயத்துக்கான கீயா இருக்குமோ. நெக்ஸ்ட் இந்த ஒரு ஃப்ரேம் பாத்தீங்கன்னா கண்டெய்னர் திறக்கிறப்போ எதையோ பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இங்க நம்ம ஸ்ருதிஹாசன் நின்றுட்டு இருப்பாங்க. அதுக்குள்ள எதையோ பார்சல் போட்டு அனுப்பியிருக்கானுங்க நம்ம ஸ்ருதிஹாசனுக்கு. ஆனா அதை பார்த்து ஏன் ஷாக்கிங் ஆகணும்? ஒருவேளை அதெல்லாம் இந்த மூவிஸ்ல டெட் பாடிஸா இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குங்க. நெக்ஸ்ட் இந்த ஃப்ரேம்ல கவனிச்சீங்கன்னா ஒரு சேர்ல யாரையோ உட்கார வச்சு யாரோ லாக் பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு. அந்த கையை பாத்தீங்கன்னா அது ஒரு பொண்ணு தான் பண்ணிட்டு இருக்கு. மேபி இந்த வேலையை ஸ்ருதிஹாசன் கூட பண்ணிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அந்த ஆளோட காலில் ஒரு சின்ன டாட்டூ இருக்கு. இது யாருன்னு பாக்குறதுக்கு முன்னாடி அந்த சேர் என்ன பண்ணணும்னு நமக்கு தெரியணுங்க. ஏன்னா அந்த சேரை பாக்குறதுக்கே ஒரு மாதிரி பயமா இருக்கு. ஒரு வேலை ஒரு ஆளை அடையாளமே தெரியாம சுத்தமா அழிச்சு சாம்பல் ஆகிற மாதிரியான ஒரு சேரா கூட இந்த மூவில அந்த சேர் இருக்கலாம். இங்க ட்ரெயிலோட ஆரம்பத்திலே ஒரு ஃப்ரேம் இருந்திருக்கும். அதுலயும் கிங் பின் தான் எழுதப்பட்டிருக்கும். இந்த ஒரு கிங் பின் அப்படின்ற இந்த ஒரு நேம் இருக்குல்ல, இந்த நேம் உங்களால இந்த மூவில நிறைய இடங்கள்ல பார்க்க முடியுங்க. முக்கியமா அந்த ஹார்வர்ல இருக்கிற கண்டெய்னர்ஸ் அதுல எல்லாத்துலயுமே கிங் பின் அப்படின்ற மாதிரி தான் எழுதப்பட்டிருக்கும். மார்வல் காமிக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிங் பின் அப்படின்றவன் ஒரு பயங்கரமான வில்லன். அவன் பாக்குறதுக்கே இந்த மாதிரி ஃபுல்லா ஒயிட் கலர்ல கோட் சூட் போட்டு பார்க்கவே ஒரு மாதிரி பயங்கரமா தான் இருந்திருப்பான். அதே மாதிரியான ஒரு ஒயிட் கோட் சூட்ல தான் நாகார்ஜுனாவும் சைமனும் ஹார்வர்க்குள்ளேயே நுழைறாரு. மார்வல்ல பார்த்த கிங் பின் மாதிரி நம்ம சைமன் கூட இந்த மூவில ஒரு பயங்கரமான வில்லனா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இதான் சைமனுக்கான என்ட்ரியா இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் அதே ஃப்ரேம்ல இருக்கிற ரோட் மாதிரி தாங்க தெரியுது. இதுல நிறைய பேர் யாரோ அடிச்சு ரோட்ல போட்டிருக்காங்க. இந்த மூவில அமீர்கான் நாகார்ஜுனாவோட நம்ம ஷோபினும் ஒரு மிகப்பெரிய வில்லனா இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குமோன்ற மாதிரி தோணுதுங்க. ஏன்னா அந்த மனுஷனும் கன் எடுத்துட்டு சும்மா டப்பு டப்புன்னு எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்காப்ல. இங்க ஆரம்பத்துல நம்ம ஒரு பெரிய சேர் பார்த்திருப்போம்ல, ஒரு ஆளை வச்சு லாக் பண்ற மாதிரியான ஒரு சேர், அதுக்கான ப்ரோட்டோடைப் தாங்க இது. சோ இந்த சேரை யாரோ உருவாக்குறதுக்காக இந்த மூவில ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. மேபி அது இந்த மாதிரி நம்ம சத்யராஜா கூட இருக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஃப்ரேமை பாருங்களேன், ஃப்ரேமை பாருங்க ஜி, இதே ஃப்ரேம் தாங்க சீரியஸா பாக்குறதுக்கு வெறித்தனமா இருக்கு. ஆனா அந்த ஃப்ரேமை தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூலி படத்துல இருந்தே அசால்ட்டா செட்டுக்குள்ள இருந்தே லீக் பண்ணி விட்டானுங்க. இந்த வேலையை பார்த்ததேவன் தெரியலங்க. ஆனா அந்த ஃப்ரேம் பாக்குறதுக்கு செம்மையா இருக்கு. ஆரம்பத்துல கெஸ் பண்ண மாதிரி சத்யராஜ் தான் அந்த ஒரு சேரை உருவாக்குறதுக்கு பயங்கரமா மெனக்கெட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனா அவருக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா போர்ட்ல நிறைய விஷயங்கள் எழுதி ஒட்டி வச்சிருக்காரு. ஃப்ரண்ட்ல ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்ச மாதிரியான ஒரு பயங்கரமான சந்தோஷம் அவரோட மூஞ்சிலே தெரியுதுங்க. நெக்ஸ்ட் இந்த ஃப்ரேம்ல நம்ம ஷோபின் சொல்ற டயலாக் கேட்டீங்கன்னா இங்க இருக்க 14,400 பேர்ல எனக்கு தேவை அந்த ஒரு கூலி அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருப்பாரு. அந்த கூலி வேற எந்த கூலியும் கிடையாது, இந்த மூவியோட ஹீரோவான தேவா தான். நெக்ஸ்ட் இந்த ஒரு ஷாட்டை பார்த்துட்டு நிறைய பேர் கெஸ் பண்ணிருப்பீங்க, இது கண்டிப்பா இந்த மூவிக்கான பிளாஷ்பேக் போர்ஷன் தான். இந்த மூவில ஒரு பயங்கரமான பிளாஷ்பேக் போர்ஷன் இருக்க போது அதுல நம்ம தலைவரை டிஏஜிங்கா காட்ட போறாங்க. சோ அந்த ஒரு சீனுக்கான ஷாட் தான் இது. நெக்ஸ்ட் இந்த ஃப்ரேமை பாத்தீங்கன்னா தேவா மேன்ஷன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய மேன்ஷனை நம்ம காட்டியிருப்பாங்க. இது வேற யாரோட மேன்ஷனும் கிடையாது, நம்ம ரஜினி சார் தேவாவோட மேன்ஷன் தான். இந்த மேன்ஷன் தாங்க பவர் ஹவுஸே. மேபி இங்க இந்த ஒரு கூலி தேவா அப்படின்ற ஐடென்டிட்டி வெளியே வந்ததுக்கு அப்புறம் தேவாவா அவன் இந்த மாதிரி மேன்ஷன் வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி வில்லன்ஸோட ஆளுங்கள்லாம் அந்த மேன்ஷனுக்குள்ள வந்து மேன்ஷனே ஒட்டுமொத்தமா வெடிக்க வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணியிருந்திருக்கணும். இங்க தான் 30 வருஷமா ஆஃப்லைன்ல இருந்த நம்ம தேவா திரும்பவும் ஆன்லைனுக்கு வராரு அப்படின்ற மாதிரி டயலாக் தான் நம்ம சத்யராஜ் சொல்லியிருப்பாரு. சரியா இந்த ஃப்ரேமை பாத்தீங்கன்னா இது வேற யாரும் இல்லைங்க, நம்ம தலைவர் தான். கையில ஒரு கொக்கியை வச்சுட்டு மாசா ஒருத்தனை கட்டி இழுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. இங்க தான் நம்ம கண்டிப்பா டிஏஜிங் பண்ணப்பட்ட ரஜினி சாரை பார்க்க போறோம். என் பெரிய பையன்
கட்டி போட்டு வந்தா காலின்ற மாதிரி அவனுக்கு மட்டும் தெரிஞ்சது நீங்க எல்லாரும் காலிடா அப்படின்ற மாதிரி இங்க நம்ம சத்யராஜ் சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி இந்த டைட்டில் கார்டு போடும்போது பாத்தீங்கன்னா அந்த சூப்பர் ஸ்டார் அப்படின்றது ப்ளூ கலர்ல தான் இருந்திருக்கும். அப்புறம் தான் அது ரெட்டா மாறி இருக்கும். இதுபடி மூவில ஒரு சம் இன்ட்ரெஸ்டிங்கான கனெக்ட் இருக்குங்க. அதாவது ஆரம்பத்துல இந்த மூவில தேவா பயங்கர அமைதியா ஒரு நார்மலான ஆளா தான் இருப்பாரு. அதை குறிக்கிற மாதிரி அந்த ப்ளூ கலரும் இன்டர்வலுக்கு அப்புறம் ஒரு பயங்கரமான வில்லனா உள்ள இறங்கி செம்மையா வில்லனிசம் பண்ணுவாரு அப்படின்றத குறிக்கிறதுக்காக இங்க சூப்பர் ஸ்டார் அப்படின்றத ரெட் கலர்ல மாத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா 2 ஹெலிகாப்டர்ஸ் இறங்கி இருக்கும். இது ரெண்டுமே அமீர் கானுக்கான ஹெலிகாப்டர் தான். அதுக்கடுத்து இந்த ஃப்ரேம்ல 2 சவப்பட்டி இருந்திருக்கும். அதுல சிலுவை போட்டுருக்கிறது உங்களால நல்லாவே பார்க்க முடியும். அடிச்சு சொல்லுவேன், இந்த சவப்பட்டிக்குள்ள இருக்கிறது கண்டிப்பா சைமன் தான். சைமனுக்கும் தாகாக்கும் பயங்கரமான கனெக்ஷன் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா தேவா அந்த மூவியோட கிளைமாக்ஸ்ல சைமனை முடிச்சு விட்டதுக்கு அப்புறம் சைமனோட இறுதி அஞ்சலிக்கு தான் நம்ம தாகா அதாவது அமீர் கான் இந்த ஃப்ரேம்ல உள்ள இறங்குறாரு. நெக்ஸ்ட் இங்க நார்ஜுனா சொல்றது கேட்டீங்கன்னா இந்த முகத்தை நான் எங்கேயோ பாத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. மேபி இந்த படத்தோட பிளாஷ்பேக் போர்ஷன்ல தேவானா யாரு, அவன் எப்படிப்பட்ட ஆளு, என்ன மாதிரியான சம்பவம் செய்வான் அப்படின்ற விஷயம்லாம் இங்க நம்ம சைமனுக்கும் ஷோபினுக்கும் தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. நெக்ஸ்ட் சைமனா இருக்கட்டும், அவனோட ஆளுங்க எல்லாருமே ஒரு ஆளை பார்த்து பயங்கரமா தெரிச்சு அப்படியே பின்வாங்குறானுங்க. அது வேற யாரும் கிடையாதுங்க, நம்ம தேவா தான். நெக்ஸ்ட் இந்த ஃப்ரேம் பாத்தீங்கன்னா உபேந்திராவை நம்ம காட்டுறாங்க. இதுவுமே கண்டிப்பா அந்த மூவில பிளாஷ்பேக் போர்ஷனா தான் இருக்க போகுது. அந்த பஸ்ல ஏதோ ஹிந்தில எழுதிருக்கு. ஹிந்தி உங்களுக்கு தெரியும்னா அது என்னன்னு படிச்சு கீழே கமெண்ட்ல சொல்லிருங்க. மேபி என்னோட கேஸ் படி மும்பைல நடக்கிற மாதிரியான ஒரு பிளாஷ்பேக் சீன் இந்த ஒரு கூலி மூவில இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. நெக்ஸ்ட் இங்க நம்ம ஸ்ருதி ஹாசனை பாத்தீங்கன்னா கண்டெய்னருக்குள்ள இருக்க பார்சல் எல்லாம் எங்கேயோ தள்ளிட்டு போயிட்டு இருக்காங்க. மேபி அது இந்த மாதிரி டெட் பாடியா இருந்துச்சுன்னா அதை டிஸ்போஸ் பண்றதுக்காக நம்ம ஸ்ருதி ஹாசன் எடுத்துட்டு போயிருக்கணும். இதுக்கு அடுத்த ஃப்ரேம்ல நம்ம சத்யராஜ் லிவரை போட்டு மேல எங்கேயும் ஆடிட்டு இருக்காரு. அவர் ஏதோ ஒரு விஷயத்தை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்காருங்க. அது மட்டும் நல்லா தெரியுது. மேபி அது கண்டிப்பா அந்த சேரா தாங்க இருக்கணும். சீரியஸா நெக்ஸ்ட் இங்க தாகாக்கான இந்த லுக்க பாருங்க. என்ன மாதிரியான லுக்கு. நேற்று நடந்த ஆடியோ லான்ச்ல கூட தலைவன் அந்த மாதிரியான லுக்ல தான் அந்த ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருப்பாரு. சீரியஸா பாக்குறதுக்கு வேற லெவல் வெறித்தனமா இருக்கு. அதே மாதிரி இங்க ஒரு பெரிய கண்டெய்னர் லாரி இருந்திருக்கும். இதுல பாத்தீங்கன்னா படம் லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்ற மாதிரி தான் எழுதிருக்கு. ஆனா அமீர் கான் வர்ற இந்த ஒரு ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா பல லாஜிஸ்டிக் சர்வீஸ் அப்படின்ற மாதிரி எழுதப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட் இந்த ஃப்ரேம் பாத்தீங்கன்னா உன்னை யாரா இங்க வர சொன்னா அப்படின்ற மாதிரி நம்ம சத்யராஜ் தேவா கிட்ட கேட்டிருப்பாரு. பட் ஒரு கடத்துக்கு மேல இங்க சத்யராஜ் இறந்து போயிருக்கணும். தன்னோட நண்பனை கொடூரமா கொன்னிருக்காங்க. அதுக்கு பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் இங்க நம்ம தேவா வெறித்தனமா கூலியா சைமனோட இடத்துக்குள்ளேயே சைமனை போட்டு தள்ளுறதுக்காக இறங்கி இருந்திருக்கணும். நெக்ஸ்ட் மேன்ஷன்ல நடக்கிற இந்த ஒரு ஃபைட் சீரியஸா பாக்குறதுக்கு படும் பயங்கரமா இருக்குங்க. அங்க பாருங்க தலைவரோட ஸ்வாக பாருங்க என்ன மாதிரி இருக்கு. இதுல இருந்து ட்ரெய்லர் முடிகிற வரைக்குமே சும்மா ஆக்ஷன் ஆலி தெருக்க விட்டுருக்காப்ல நம்ம லோகேஷ் கனகராஜ். இந்த ஒரு ஃப்ரேம் பாருங்க. பேக்ரவுண்ட்ல ஃபுல்லா ரெட் லைட்டிங். உள்ள இருந்து டெவில் வந்துருச்சு வெளில. எத்தனை பேரை காவு வாங்க போகுதுன்னு தான் தெரியல. நெக்ஸ்ட் சுத்தியாசனம் எடுத்துட்டு போற இந்த ஒரு ஃப்ரேமையும் பாத்தீங்கன்னா இதுவுமே லைக் ஏதோ பாக்குறதுக்கு ஒரு ஹார்பர் மாதிரி தான் இருக்கு. நெக்ஸ்ட் சைமன் பயங்கர வெறித்தனமா கத்துற இந்த ஒரு ஃப்ரேம் பாத்தீங்கன்னா நாட் கனெக்டட் அப்படின்ற மாதிரி அந்த மானிட்டர்ஸ் ஃபுல்லாமே ஒரு விஷயம் தான் அந்த ஒரு டிஸ்பிளேல வந்திருக்கும். நெக்ஸ்ட் 2 இடத்துல பயங்கரமா பிளாஸ்ட் ஆகுதுங்க. இது லைட்டா பாக்குறதுக்கு தேவாவோட மேன்ஷன் மாதிரி தான் இருக்கு. பட் கன்ஃபார்மா சொல்ல முடியல. இன்னொன்னு இந்த ஒரு கண்டெய்னர் ஷிப்ல பயங்கரமா பிளாஸ்ட் ஆகுது. நெக்ஸ்ட் இந்த ஒரு ஐகானிக்கான ஐ ஷாட்டை பாத்தீங்கன்னா இது கண்டிப்பா நம்மளோட உபேந்திரா தான். பாம் பிளாஸ்ட் ஆகுறத தூரத்துல இருந்து பாத்துட்டு இருக்காரு. இந்த ஃப்ரேம்லயும் பிளாஷ்பேக் போர்ஷன்ல நம்ம உபேந்திரா தான் பஸ்குள்ள சண்டை போட்டுட்டு இருக்காரு. இந்த ஃப்ரேம்ல தாகோட டாக்ஸ் எல்லாம் ஒரு ஹெலிகாப்டர்ல இருந்து இறங்குதுங்க. இங்க ஒரு ஹெலிகாப்டர் தாகாக்கு, இன்னொரு ஹெலிகாப்டர் இந்த வில்லனோட டாக்ஸுக்கு. எந்த அளவுக்கு வில்லத்தனமா இருக்க போகுதுன்னு தெரியலையே. நெக்ஸ்ட் தலைவரோட இந்த ஃப்ரேமுங்க பால்கள் எல்லாத்தையும் அடிச்சு தள்ளிட்டு தலைவனுமே பயங்கர ஸ்வாகா கீழ இறங்குறாரு. இந்த ஷாட்ல பாத்தீங்கன்னா நம்ம சத்யராஜ் ஸ்ருதி ஹாசன் கூடவே 2 பொண்ணோட இருக்க மாதிரி தெரியுது. மேபி இது சத்யராஜோட ஃபேமிலியா இருக்கலாம். இங்க சைமனும் ஒரு கும்பலை எதிர்த்து சண்டை போடுறாரு. சத்யராஜும் ஒரு கும்பலை எதிர்த்து சண்டை போடுறாரு. ஆனா சத்யராஜ் கையில ஒரு பேக் இருக்குங்க. மேபி இந்த ஒரு பேக்ல வில்லன்ஸ் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கானுங்க, அவனுங்க அண்டர்வேர்ல என்ன கிரைம்லாம் பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி டீடைல்ஸ் இந்த ஒரு பேக்ல இருக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. சோ அதையும் கலெக்ட் பண்ணிட்டு சத்யராஜ் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போக முயற்சி பண்ணிருக்கணும். சோ அப்பதான் வில்லன்ஸ் ஆளுங்க மடக்கி சத்யராஜா போடுதல் இருக்கணும். இதுக்கப்புறம் தான் அந்த சாவுக்கு ரிவெஞ்ச் எடுக்க 30 வருஷம் கழிச்சு நம்ம தேவா உள்ள இறங்கி இருக்கணும். பட் ட்ரெய்லரோட எண்டிங்ல இந்த ஒரு டைலாக் கவனிச்சிங்கன்னா தேவா யாருன்னு தெரிஞ்சும் எங்கிட்ட விளையாண்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி நம்ம தலைவர் ஒரு மாசான டைலாக் சொல்லுவாரு. இது ஆரம்பத்துல நம்ம பார்த்த தாகா என்ட்ரி கொடுத்த அதே ஒரு இடம் தாங்க. இந்த ஒரு டேபிள பாருங்க. பட் தாகா என்ட்ரி கொடுக்கும்போது அதெல்லாம் கரெக்டா இருந்திருக்கும். நீட்டா எல்லாத்தையும் அலைன் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. பட் இங்க நம்ம தேவா உள்ள வரப்போ டேபிள்ல இருக்க கிளாஸ் எல்லாம் சதுரி கிடக்குற மாதிரி பேக்ரவுண்ட்லயே ஆளுங்க சதுரி கிடக்குறானுங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த மூவில அமீர் கான் வந்துட்டு கிளம்பினதுக்கு அப்புறம் தான் இந்த இடத்துக்கு நம்ம தேவா வந்திருக்கணும். ட்ரெய்லரோட லாஸ்ட்ல தான் டீஜிங் பண்ணப்பட்ட தலைவரை நெகட்டிவ் ஷேல நம்ம காட்டியிருக்காங்க. கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய சம்பவம் இருக்குன்னு நினைக்கிறேங்க இந்த மூவில. சோ டீசர் பார்த்த வரைக்கும் இது எல்சியூல வராது அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. டீசரை பத்தின என்னோட ஒப்பீனியன் கேட்டீங்கன்னா ஓகேங்க, குட் தாங்க. ஆனா அந்த பிஜிஎம் தான் ஏதோ எனக்கு செட் ஆகாத மாதிரியே இருந்துச்சு. பட் அதை விட்டுட்டோம்னா இது ஒரு கூலி ட்ரெய்லர் பயங்கரமா பக்காவா தாறுமாறா இருக்கு. ஆனா ஏதோ ஒன்று மிஸ் ஆகிற மாதிரி இருக்குங்க. கண்டிப்பா அந்த பிஜிஎம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சோ அவ்வளவுதான் இந்த வீடியோ. நீங்க இந்த ஒரு கூலி அபிஷியல் ட்ரெய்லர்ல ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நோட் பண்ணிருந்தீங்கன்னா அதை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.